கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி ரேவதிக்கு தலை தீபாவளி. அந்த தலை தீபாவளியில் கார்த்தியோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க சிவனாண்டி எல்லோரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா என்னெல்லாம் நடக்க போகுது, கார்த்தி இந்த ஆபத்துலேருந்து எப்படி அதாவது தப்பிக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆபத்தில் யார் சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதிட்ட மயில் வாங்கணும் எல்லாம் உண்மையை சொல்லியிருந்தாங்க. கார்த்தி இதனால தான் உன்னை ஏற்றுக்காமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரேவதி அழுதுகிட்டே நேராக கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி உன் மனசில் உள்ளது எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கார்த்தி பார்க்குறாங்க. ஆமாம், மாமா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு. நீ அதாவது அம்மா கிட்ட நீ உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அம்மா உன்னை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் என் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நீ முடிவு எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி நீ மாமா கிட்ட சொன்ன விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டாரு. நீ எவ்வளோ நல்லவனா இருக்கிற, உண்மையை சொல்ல போனாக்கி ஆரம்பத்தில் எனக்கு உன்னை கண்டாலே பிடிக்காது. ஏன் உண்மையை சொல்லப்போனால் அம்மா உனக்கு எனக்கு பிடிக்காம தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு சுத்தமாக உன்னை பிடிக்காமல் போச்சுது. அதனால தான் நான் ஆஸ்திரேலியா கூட போகணுன்னு சொல்லி நான் எல்லா ஏற்பாடுமே பண்ணினேன். ஆனால் அதுக்கு பிறகு உன்னுடைய நல்ல குணத்தையும் நல்ல பண்புகளையும் பார்த்து எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சி போச்சுது. இன்னுமேல் நீ இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அம்மா தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் அது எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்கன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பிரிஞ்ச என்னால் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி ரேவதிட்ட அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரேவதி இன்னுமே நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதியை தன்னுடைய மனைவியா அவங்க ஏற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ரேவதியை ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி சொல்றாங்க. ஆமா ரேவதி, இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனால் அவர் இப்படி போட்டு உடைப்பாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ ரேவதி சொல்றாங்க. உன்னுடைய நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. நீ எப்போ என்னை நீ ஏற்றுப்பியோ அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே ரேவதி இப்படி சொல்கிறத பார்த்துட்டு கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க. ஆமாம், நான் அத்தை கிட்ட நான் என்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிய வரும்போது கண்டிப்பாக அத்தை என்னை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு நான் அந்த வீட்டை விட்டே போக வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் உன்னை பிரியறதுக்கு கூட நான் தயாராக இருப்பேன். ஏன்னா அத்தை நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சாதான் நான் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ரேவதி சொல்கிறாங்க. நீ அந்த விஷயத்தில் மட்டும் கண்டிப்பாக நீ எடுத்த முடிவு தப்பான முடிவு. அது எப்படி அம்மா அதாவது ஒன்றை ஏற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் என்ன இங்கே பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லி அம்மாவால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் உன்னுடைய மனைவியாக்கும். அப்படி இருக்கும்போது இந்த முடிவை நம்ம 2 பேரும் தான் எடுக்கணுமே தவிர அம்மாவுக்கு எந்த உரிமையே கிடையாது. எப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அதோட அவங்க கடமை முடிஞ்சு போச்சுது. இன்னும் நான் உன் கூட சேர்ந்து வாழறது நான் எடுக்கிற முடிவு தான். அதனால இதுக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க வேணா ஒன்றை ஏற்றுக்காம இந்த வீட்டை விட்டு போக சொல்லலாம். அப்படி அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அடுத்த நிமிஷமே நான் உன் கையை பிடிச்சிட்டு நான் வந்துட்டே இருப்பேன். எனக்கு அம்மா கூட தேவை கிடையாது, ஆனால் நீ தான் தேவை. அது மட்டும் இல்லாமல் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒன்றை பிரிஞ்சு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. உண்மையை சொல்லப்போனால் கண்டிப்பாக அம்மாவுக்கு உண்மை தெரிய வரும்போது உன்னை வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாட்டி விஷயத்தில் அம்மா எடுத்த முடிவு வேறு, ஆனால் உன்னோட விஷயத்தில் அம்மா உன் மேலே ரொம்பவே மரியாதை வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அம்மா அந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும் போது இப்போ கார்த்தி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அத்தையோட மனநிலைமை என்னன்னு சொல்லிக்கிட்டு நம்ம உண்மையிலே நம்ம முடிவு எடுக்க முடியாது. அதனால் அவங்க என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி தான், அவங்க என்ன என்கிட்ட சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிறதா என்னுடைய வேலை. அவங்க என்னை ஏற்றுக்கிட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே நேரத்தில் அவங்க என்னை வீட்டை விட்டு போக சொன்னாலும் நான் அடுத்த நிமிஷமே நான் அங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போது ரேவதி சொல்கிறாங்க. நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி தான், அடுத்த நிமிஷமே உன் கையை பிடிச்சிக்கிட்டு உன் பின்னாடி வர்றது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லவும் அதனால் நீ இதை நினச்சி நீ வருத்தப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே தலை தீபாவளின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ சுவாதி கார்த்திகிட்டையும் ரேவதிட்டையும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. மாமா உங்களுக்கு தலை தீபாவளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லவும் அதே மாதிரிக்கு ரோஹிணி மயில் வாங்கின எல்லாமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே இங்கே சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இந்த வருஷம் கார்த்திகை ரேவதிக்கு தலை தீபாவளி உண்மையிலே ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கார்த்தி மாப்பிள்ளையால் நம்மளுக்கு இந்த வருஷம் எக்கச்சக்கமான லாபம் கிடச்சிருக்குது. போனஸை கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கும்போது கூட மாப்பிள்ளை தான் எனக்கு கை கொடுத்து உதவுனார். அது மட்டுமா மாப்பிள்ளைக்காக அவங்க அம்மா கொடுத்த நிலத்தையே எனக்காக அவர் விற்றுருக்கிறாரு. உண்மையிலேயே மாப்பிள்ளை உங்களை மாதிரிக்கு ஒருத்தர் இந்த வீட்டுக்கு கிடச்சதுக்கு நான் உண்மையிலே ரொம்பவே நான் புண்ணியம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரேவதி கார்த்தியை பார்க்குறாங்க. பாத்தியா அம்மா உன் மேலே எவ்வளோ தூரம் மரியாதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ
சாம்பிடிச்சு சொல்கிறாங்க, மாப்பிள்ளை உண்மையிலேயே நான் சொல்ல போனாக்கி நான் வந்து நீங்கள் வர விருந்தாளி வரைக்கும் எனக்கு ஆம்பளை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஆனால் வந்து நீங்கள் எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்களோ உங்களுடைய நடவடிக்கையை பார்த்து தான் எனக்கு வந்து அவங்க மேலேயே ஒரு மரியாதை வர ஆரம்பிச்சிருச்சுது. உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வர்றதுக்கும் ரேவதிக்கு கணவராக கிடைக்கிறதுக்கும் நாங்கள் ரொம்பவே வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ரேவதி உண்மையிலேயே நீ ரொம்பவே வந்து புண்ணியம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து கல்யாணத்தை பண்ணுறதுக்கு ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லாமல் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் எங்களை வந்து வற்புறுத்தி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி நான் உண்மையிலே வந்து ரொம்பவே வந்து புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, உண்மையிலே அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சாமுண்டீஸ்வரி வந்து அப்படியே வந்து அவங்க ரேவதியை கட்டுப்பிடிச்சிட்டு அவங்க கண்கலங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ராஜராஜன்ட்டே சாமுண்டீஸ்வரிக்கிட்டே வந்து கார்த்தி ரேவதியை வந்து ஆசீர்வாதம் வாங்கவும், நீங்கள் இப்போ போல எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க மயில் வாகனமும் ரோஹிணி அவங்களும் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கவும், அடுத்தது வந்து மயில் வாகனம் சொல்கிறாங்க, வாங்க அடுத்து நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம வந்து கொண்டாட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை பற்றி சொல்லவும், உடனே வந்து சந்திரகலா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் சந்தோஷம் எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான், அதுக்கப்புறவு நான் நினைக்கிறதா நடக்க போகுது. அது இந்த டிரைவர் மாப்பிள்ளைக்கு தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காளே எங்கள் அக்கா, அதை பேசும்போது கேட்கும் போது எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குது. இது எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதோட ஆட்டோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, துர்காவுக்கும் நவீனுக்கும் அவங்களுக்கு தலை தீபாவளி தான். துர்கா உண்மையிலே வந்து அவள் நம்மளை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பா, அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணிடலாமா அப்படிங்கும்போது ஃபோன் பண்ணு அப்படின்னு கார்த்தி சொல்லவும் உடனே துர்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ துர்கா வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன துர்கா என்ன சோகமாக இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் யாருமே இல்லாத ஒரு தீபாவளியை நான் எப்படி கொண்டாடுறதுக்கு, பாட்டி வந்து காலையில இருந்து சாப்பிட சொல்லி வற்புறுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு மனசே சரியில்லைக்கா, நீங்கள் இல்லாமல் நான் எப்படி தலை தீபாவளி நான் கொண்டாடுறதுக்கு, எங்களுக்கும் இந்த வருஷம் தலை தீபாவளி உனக்கு தலை தீபாவளி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் துர்கா வேறு என்ன பண்ணுறதுக்கு, அம்மாவை நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்க்கா, ஆனால் இப்போ நீங்கள்லாம் இல்லாமல் என்னால் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி அவள் துர்கா ரொம்பவே சோகமாக இருந்துட்டு இருக்கிறா, நம்ம எல்லாரும் தீபாவளிக்கு அங்கே பேரலாமா பாட்டி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லவும், உடனே கார்த்தி வந்து அதுக்கு அத்தை ஒத்துக்கணுமே அப்படிங்கும்போது, நீ சொன்னால் கண்டிப்பாக வந்து அம்மா ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கார்த்தி சரி அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி வந்து துர்கா கிட்ட சொல்கிறாங்க, துர்கா நீ கவலைப்படாத, நாங்கள் எல்லாரும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துட போகிறோம், எல்லாரும் சேர்ந்துருந்து நம்ம தீபாவளியை கொண்டாடலாம் அப்படிங்கும்போது உடனே துர்கா பயங்கரமாக வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னக்கா சொல்லிட்டு இருக்கிற, நீங்கள் எல்லாரும் இங்கே வரப்போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் வந்து அவர்கிட்ட சொல்லி அம்மாட்ட பேச சொல்லிட்டேன், அதனால நாங்கள் எல்லாரும் வந்து அங்கே தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே துர்கா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா அவங்க கார்த்தி வந்து இந்த விஷயத்தை பற்றி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லவும், அப்போ எல்லாருமே வந்து சாமுண்டீஸ்வரி சொல்லும் போது சாமுண்டீஸ்வரியும் ஒரு கட்டத்தில் சரின்னு சொல்லி ஒத்துக்கிடுதாங்க. இதை பார்த்துட்டு சந்திரகலா வழக்கம் போல் அவங்க எரிச்சல் அடையவும், அப்போ உடனே வந்து மயில் வாகனம் சொல்கிறாங்க, ஏய் ஜாலி எல்லாரும் நம்ம பாட்டி வீட்டில் போய் நம்ம தலை தீபாவளி கொண்டாடுறதுக்காக போகிறோம், அது மட்டும் இல்லாமல் நவீன் துர்காவுக்கும் அவங்களுக்கு இதுதானே தலை தீபாவளி அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை கொஞ்சம் அமைதியாக இருங்க, அப்புறமா அவன் மாறிட போகிறா அப்படிங்கும்போது, ஆமாம் மாமா நான் ஆர்வ கோளாறுல நான் இந்த மாதிரிக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி நான் அந்த பொருளெல்லாம் எடுத்து நம்ம காரில் வைக்கிறோம், நம்ம எல்லாமே வந்து அங்கே போய் போடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சுவாதியும் மயில் வாகனமும் அந்த பொருளெல்லாம் எடுத்து காரில் வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, எப்படியோ இந்த குடும்பம் மட்டும் போகணும்னு சொல்லி நினச்சேன், இப்போ ரெண்டு குடும்பம் சேர்ந்து போக போகிறீங்களா, போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு, அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தவிர மற்ற எல்லாருமே வந்து அங்கே தீபாவளிக்காக அங்கே போகிறாங்க. அப்போ வந்து சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க, இப்போ அங்கே என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல, சரி எப்படி இருந்தாலும் சரி தான் எல்லாரும் சேர்ந்து போகிறதுல எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலாவுக்கு சிவனாண்டி வந்து ஃபோன் பண்ணுறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, நம்ம நினைக்காது நடக்க போது, எல்லாரும் தீபாவளியை கொண்டாடுறதுக்காக அந்த பொருளை எடுத்துகிட்டு எல்லாரும் அங்கே வீட்டுக்கு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து சிவனாண்டி சொல்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து போயிட்டாக்கி நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அதை தான் நானும் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பாட்டிக்கிட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா வாங்க நம்ம போய் அந்த பொருளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் வந்து எல்லாத்தையும் எடுத்து அவங்க ஒன்றுன்னா பிரித்து போட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே சந்திரகலா வந்து அது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று அவங்க பார்த்துட்டு இருக்கவும், அப்போ உடனே வந்து அவங்க மயில் வாகனம் சொல்கிறாங்க, கார்த்தி நான் உனக்கு தலை தீபாவளிக்காக அத்தை ஒரு பொருள் வாங்கியிருந்தாங்களா, அதை போய் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க, இருங்க நீங்கள் எங்கே இருங்க நானே போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.